நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். இது இரண்டாவது மணிப்பொழுதின் சிறப்போடு நக்ரிஷா ரேடியோ எஃப்எம் 92 பண்பலை மற்றும் டேப் அலவரிசையில் லண்டன் கிரேட்டர் லண்டன் பகுதிகளுக்கும் லண்டன் தமிழ் வானொலி லண்டன் தமிழ் ரேடியோ .நெட்டினூடாக 24 மணி நேரமும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் ஒலிக்கக்கூடிய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியின் வரிசையில் திங்கள் செவ்வாய் தினங்களை அலங்கரிக்க உறவுகளை சந்திக்க வருகின்ற திரு யோகரட்னம் அவர்கள் தொகுப்பில் தகவல் சாலை சிறப்போடு யோகரட்னம் அவர்களை இன்றைய இந்த வார சிறப்பு செய்திகளின் விரிவாக்க செய்திகளின் வடிவமைப்பை விரிவாக்க தர அன்போடு அழைக்கிறோம். உற்சாக வணக்கம் யோகரட்னம் அவர்களே. உற்சாகமான வணக்கம் அன்பு நடாமோகன். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். வளமை போன்ற இந்த தகவல் சாலை நிகழ்வை திங்கள் செவ்வாய் போன்ற தினங்களில் பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக ஒரு நாங்கள் வைத்த முறையின்படி முதல் பாகமாக பிரித்தானியாவுக்கு சம்பந்தமான செய்திகளும் பிரித்தானியாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகளும், இரண்டாவது பாகம் உலகம் சம்பந்தமான செய்திகளையும் பார்க்கலாம். இந்த வாரம் பொதுவாக உலக செய்திகளே பெரிதாக நிற்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் பிரித்தானியா பற்றிய சில முக்கியமான செய்திகளையும் எடுத்து பார்த்து கொண்டு உலக செய்திகளுக்கு செல்ல, அதிலும் குறிப்பாக இன்று அக்டோபர் 13 2025 ஆண்டு, அதாவது இந்த வாரம் முழுவதும் பெரிய செய்தியாக பேசப்பட்ட ஒரு விடயம், இஸ்ரேலிய பயண கைதிகள் விடுவிக்கப்பட்டதும், அதே போன்று இஸ்ரேலினால் கைப்பிடித்து வைக்கப்பட்ட கைதிகளில் 1960 பேர் விடுதலை செய்யப்பட்டதும் இன்றைய நாளில் ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்திகளுக்கு கூடாகவே நாம் செல்லலாம். முதல் பிரித்தானிய சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். கடந்த வாரம் முடிந்த டோரி பார்ட்டி கான்ஃபரன்ஸ், அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய கட்சி மாநாடு முடிவு, அந்த தலைவி கெமி பெர்னோக் என்ற தலைவி சற்று பலங்குன்றியவராக காணப்பட்ட போது, அவர் கடைசியாக இறுதி நாளில் அவருடைய உரையானது சற்று எல்லோருடைய கவனத்தை திசை திருப்பியிருந்தது. குறிப்பாக இந்த வீடு வேண்டுபவர்கள், பிரித்தானியாவில் வீடு வாங்குவதுதானே சிக்கல், இந்த விலை உயர்வுகள், வரிகள் என்று பல உள்ளன. ஆகவே அவற்றை இலக்கு வைத்து ஒரு புதிய கவனத்தை கவரும் முறையில் அவர் ஒரு புதிய திட்டம் என்று அறிவித்திருந்தார். அடுத்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வரமாயிருந்தால் இந்த SDLT என்று நாங்கள் கூறுவோம், ஸ்டாம்ப் டியூட்டி என்ற, அதாவது ஒரு வீட்டை நாங்கள் வாங்கும் பொழுது அரசாங்கத்தை கட்டும் வரியை தாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று. இது எந்த அளவுக்கு இது சரிவரும் என்பது பெரிய கேள்வி. ஏனென்றால் இதனால் இழக்கப் போவது கோடிக்கணக்கான பவுன்களை அரசாங்கம் இழக்கப் போகிறது. ஆனாலும் இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது பொதுவாக முதலாவது ஒரு வீட்டை வாங்கும் பொழுது 1,25,000 பவுண்ட் வரை நீங்கள் எந்த வரியும் கட்ட தேவையில்லை. 1,25,000 மேற்பட்ட வீடுகளுக்கான வரி நீங்கள் பின்பு கட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இதில் விதிவிலக்குள்ளவர் யார் என்றால் ஃபர்ஸ்ட் டைம் பையர், முதலாவது முறையாக விட வேண்டவர்களுக்கு இந்த சலுகை 125,000 என்று அவர்களுக்கு அது ஃப்ரீயாக இருக்கிறது. மற்றது வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவர்கள் அல்லது மேலதிகமாக ஒரு வீடு வேண்டுபவர்கள் இதனால் கூட பாதிக்கப்படுவார்கள். அதாவது முதல் தேவையா நீங்க வேண்டும் பொழுது உங்களுக்கு வரி இல்லை. அதே நேரம் நீங்கள் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது 1,25,000 கீழே அந்த பெறுமதி இருக்கும் என்றால் அது காணியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வரி கட்ட தேவையில்லை. ஆனால் இங்கே பொதுவாக அந்த விலைக்கு பொதுவாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் 2,5-3 லட்சத்துக்கு மேல் தான் சாதாரண வீடுகளுடைய விலைகள் இருப்பதனால் எல்லோரும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது லேண்ட் அல்லது எக்ஸைஸ் வரி போன்று இந்த வீட்டு வாங்குபவர்கள்லாம் இந்த வரியையும் கட்டணும். ஆகவே அந்த வீட்டினுடைய விலையோடு அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் என்பது பெரிய ஒரு தொகை. அது வீட்டினுடைய விலையை பொறுத்து இருக்கிறது. ஆகவே அடுத்தது இந்த பேண்டா பிரித்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்தில். இது குறிப்பாக இங்கிலாந்தும் அயர்லாந்தும் ஒரு வட்டத்துக்குள் வருகிறது. ஸ்கொட்லாந்து மற்றது வேல்ஸ் வேறு வட்டத்துக்கு வருகிறது. ஆகவே இங்கிலாந்தும் அயர்லாந்தும் ஒரு வட்டத்துக்குள் வருவதனால் இந்த வீடுகளை வாங்குவோர் நிறையவே வரியை கட்ட வேண்டும். ஆகவே இதை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சி தலைவர் கெமி பெர்னோக் இந்த அறிவித்துள்ளார். இது எந்த அளவுக்கு கெடுபடும் என்பதை நாங்கள் இன்னும் சில வருடங்கள் பின் பார்க்கலாம். ஆனால்
அந்த கட்சிக்குள் இது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. அதே நேரம் இதே எதிர்க்கட்சி தலைவர் இப்பொழுது ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாண்டு இருக்கிறார். தங்களுடைய கட்சி எதை செய்கிறதோ இல்லையோ என்பதை விட ஆளும் கட்சியில் எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அல்லது எங்கெங்கெல்லாம் புதிய குறைகான இடங்களில் அவற்றை தேடி கண்டுபிடித்து எப்படியாவது ஆளுநர் சங்கத்தையோ அல்லது பிரதமரையோ ஓரளவுக்கு படிகுறைய பார்க்கணும் என்பதில் மிக மும்முரமாக இருக்கிறார். அதற்கு அடுத்த சில விடயங்கள் கூட வேடிக்கையானது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் முக்கியமான ஒருவருடைய பெயர் அடிபடுகிறது. அதாவது பல வருடங்களுக்கு முன் பிரதமராக இந்த டொனி பிளேயர், அது எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர். டொனி பிளேயருக்கு அவருடைய பிரதம ஆலோசகராக இருந்தவர் அவர் கூட புகழ்பெற்ற ஜொனாதன் என்பவர். அவருடைய வருகை இப்பொழுது இந்த வாரமும் அவருடைய பேச்சு அடிபடுகிறது. காரணம் என்னவென்றால் இப்பொழுது நடக்கும் இந்த இஸ்ரேல் சமாதான உடன்படிக்கையின்படி இந்த காசா கட்டியெழுப்பப்படுமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாக ஒரு ஒரு அமைப்பை அமைத்து அதனூடாகத்தான் இந்த வேலைகள் ஆரம்பிக்கணுமாயிருந்தால் அதுக்கு டோனி பிளேயர், முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரும் அவருடைய ஆலோசகர் இந்த ஜொனத்தன் பவல் என்பவரும் இந்த விடயத்துக்கு வருகிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரம் தாக்கி அவர்களில் உள்ள தவறுகளை கொண்டு வரும் போது மீண்டும் அந்த தொழிற்கட்சிக்கு ஒரு சாயம் பூசலாம் என்ற ஒரு கருத்தொண்டு வருகிற உதாரணமாக இந்த ஜொனத்தன் பவல் என்பவர் காலத்தில் இந்த சீனாவுக்காக உளவு பார்த்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அண்மை காலத்தில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது போதிய அளவு குற்றம் இல்லை என்று. ஆகவே இதே ஒரு கேள்வியா வைத்து பாராளுமன்றத்தில் பெரிய கேள்வியா இருந்தது. அது அப்படி அவர்கள் குற்றமில்லை என்று நீங்கள் விடுவிப்பல இருந்தால் அதற்கான காரணம் என்ன? அப்படி என்றால் இது உண்மையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட காலம், இவருடைய சர்ச்சைக்குரிய காலம் இந்த ஜொனத்தன் பவல் என்பவருடைய காலத்தில் நடைபெற்றபடியால் அவர் மூலமாக இது நடந்ததா என்றால் எப்படி என்ற கேள்வி வரும்பொழுது இப்பொழுது புதிய ஒரு திட்டத்துக்கு அவரை சிபாரிசு பண்ணும் பொழுது அந்த இடத்திலும் இங்கே கொண்டு வந்து இந்த சிக்கலை சரி விடுகிறார்கள். இது எந்த அளவுக்கு எடுபடாது என்பது இன்னொரு விவகாரம். அடுத்த விவகாரம், பிரதமர் கடந்த வாரம் இந்தியாவுக்கு சென்றார். அதில் ஒரு பார்த்திருப்போம். அது முக்கியமான செய்தியா கருதப்படுகிறது என்றால் அண்மை காலத்தில் இந்த நாடுகளுக்கு இடையிலான வரி விதிப்பு, அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு எதிராக வரி கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் தங்களுக்கிடையே ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை செய்து இந்த வரிகளிலிருந்து தப்பி வருவாயை கூட்டலாம் என்று பார்க்கும் இந்த நேரத்தில் மிக சாதுரியமாக இந்தியாவும் பிரித்தானியாவும் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை வளர்த்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோன் மாதிரி இப்ப இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான பொருட்களுக்கான வரியை குறைத்து சில சந்தர்ப்பங்களில் மிக குறைவான வரியை விதித்து வர்த்தகத்தை கூட்டுகிறார்கள். இதன் காரணமாக பில்லியன் கணக்கான பெறுமதியான பணம் பிரித்தானியாவுக்குள் வர இருக்கிறது. அதே போன்று இந்தியாவுக்கு அந்த நாள் லாபம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் கடந்த வாரம் இந்தியா சென்ற பிரதமர் அங்கே 7 நாட்கள் வரை தங்கியிருந்து பல அரசியல் தலைவர்கள் மற்றது வர்த்தகர்களை சந்தித்திருக்கிறார். அதன்படி பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி வருடம் ஒன்றுக்கு ஏறக்குறைய 4.3 பில்லியன் பவுன்கள் பெறுமதியான வருடம் ஒன்றுக்கு பதியான ஒப்பந்தங்களை செய்துள்ளார். ஆகவே அதன்படி எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான வர்த்தக துறையில் பெருமளவு பணம் ஈட்டப்பட உள்ளது. அதே நேரம் இந்தியாவுக்கும் இதனால் பல லாபங்கள் இருக்கிறது. எப்படி என்றால் அங்கேயுள்ள அதி உயர் கல்வி திறமையுடையவர்களை இங்கே வேலைக்கு அமர்த்துவதற்காக அழைக்கப்படுவதில் அவர்களுக்கு முன்னுரிமை காட்டப்படும். அத்தோடு அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்து பிரித்தானியால் முதலிடுவதற்கும் பல சலுகைகள் செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சர்வகலாசாலை யூனிவர்சிட்டிஸ், இங்கிலாந்தில் உள்ள மிக முக்கியமான பல யூனிவர்சிட்டி இந்தியாவில் உள்ள அங்கே உள்ள சர்வகலாசாலைகளோடு இணைந்து ஒரு ஒரு பிணைந்த சர்வகலாசாலையை இயங்க போறது. அப்படி என்றால் அங்கே கல்வி கற்பவர்கள் அந்த தராதரத்தை பெறும்போது பிரித்தானியாவுக்கு ஈக்குவலான தரத்தை பெறுவார்கள். அப்ப இந்த விடயங்களில் மாணவர்கள் லாபம் அடைகிறார்கள், வர்த்தகர் லாபம் அடைகிறார்கள்,
என்ற ரீதியில் இது நாட்டுக்கு ஒரு மிக பெரும் ஒரு நன்மையாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பின் இந்தியாவுக்கு எதிராக விதித்த கடுமையான வரியில் இருந்து அவர்களும் தப்பிக்கொள்வதற்கு இப்பொழுது பிரித்தானியாவும் இந்தியாவும் ஒரு விதத்தில் இணைந்து வருவது இரண்டு நாட்டுக்கும் நல்லது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுடைய அந்த அதிக அதிகாரத்தை செலுத்த முடியாத நிலையும் இங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த கடந்த வார இறுதியில் கடந்த 4 நாட்களுக்குள் இங்கே சிறையில் வைக்கப்பட்ட ஒரு கைதி ஒருவர் சக கைதிகளினால் குத்தி கொல்லப்பட்டுள்ளார். இதுமாரி ஆச்சரியமானது. எப்படி என்றால் ஒரு சிறைச்சாலைக்குள் மற்ற சிறை கைதிகள் எப்படி கத்தியை கொண்டு வந்தார்கள் என்பது பெரிய கேள்வி, அல்லது கத்தி தானா எப்படி கிடைத்தது என்ற பெரிய கேள்வி. மற்றது கொல்லப்பட்டவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் இரண்டாவது விடயம். ஆனால் ஒரு சிறைச்சாலைக்குள் இப்படியான ஒரு கொலை நடந்தது என்பது மிகவும் ஆச்சரியம். அதில் குறிப்பாக இந்த அவருடைய பிடோஃபைல் சிங்கரன், அதாவது பாலியல் ரீதியான பல குற்றங்களை புரிந்து பல பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு பாடகர் இயன் வட்கின்ஸ் என்பது அவருடைய பெயர். பல தடவை பல இளம் பிள்ளைகளை பாலியல் ரீதியாக தாக்கியது, குழந்தைகளுடன் உறவு கொண்டது போன்ற விடயங்களினால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இவர் இருக்கும் பொழுதே பல தடவை இவர் மீதான தாக்குதல் நடைபெற்றது. 2023 ஆண்டு கூட இவர் மீதான கடுமையான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அதிலும் அவர் தப்பிக்கொண்டார். ஆனால் இந்த வாரம் அவர் சிறையில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் ஒருவர் 43 வயது, மற்றவருக்கு 25 வயது. ஆகவே இங்கே பெரிய கேள்வி வருகிறது, இவர் மீது ஏன் இப்படி காழ்ப்புணர்ச்சி கொண்டு கொள்கிறார் என்றால் இவருடைய அந்த நிகழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கலாம். அத்தோடு சில சிறுவர்கள் துர்பிரயோகம் செய்யப்படுவதற்கு அந்த சிறுவர்களுடைய பெற்றோர் கூட உடந்தையாக இருந்ததனால் குறிப்பிட்ட சில சிறுவர்களுடைய பெற்றோர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த விடயம், இவர் வைத்திருந்த சிறைச்சாலை வேக்ஃபீல்ட் என்பது HMP வேக்ஃபீல்ட், இது ஒரு பல தடவை சுட்டி காட்டப்பட்டது. பல தவறுதலுக்கும் பல குற்றச்செயலுக்கும் இடம் கொடுக்கும் ஒரு சிறைச்சாலையாக காணப்படுது வேக்ஃபீல்ட். அங்கே பல ஆபத்தான இடம் என்றே கூறப்படுகிறது. ஏனென்றால் வயது கூடிய ஆண்கள் எப்படியோ சிறை கூடங்களுக்குள், இளம் வயதினர் உள்ள சிறை கூடங்களுக்குள் தங்கும் ஒரு முறை காணப்பட்டது. ஆகவே இது என்ன நாங்கள் ஊகிக்கலாம் என்றால், அந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வயது வந்தவர்கள் அங்கே வேறு குற்றங்களுக்காக அடைக்கப்பட்டுள்ள சிறார்களை தங்களுக்காக பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு விவகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வாரம் நடைபெற்ற அந்த கொலைக்கும் இப்படியான நிகழ்ச்சிக்கும் ஓரளவு தொடர்பு இருக்கும் என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். இது பெரிய ஆச்சரியம் என்றால், பிரித்தானியா போன்ற ஒரு நாட்டில் இப்படியான நிகழ்ச்சி நடைபெறுகிறதா என்று அறியும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அடுத்த மிக முக்கியமான விடயம், நேற்று அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலிருந்து பிரயாண நடைமுறையில் ஒரு மாற்றம் வருகிறது. அது சிறிது சிறிதாக அந்த மாற்றம் வருகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் பண்ணும் இந்த ஐரோப்பிய பிரஜை அற்றவர்கள் பயணம் பண்ணும் போது அவர்களுக்கான அந்த பிரயாண கட்டுப்பாடுகள், அதை EES என்பார்கள். அதாவது என்ட்ரி எக்ஸிட், அதாவது ஒரு நாட்டுக்குள் யார் போகிறார் யார் வருகிறார் என்பதை பதியும் ஒரு சிஸ்டம். முன்பெல்லாம் ஒரு பாஸ்போர்ட்டில் குத்தி விடுவார்கள், குத்தாம விடுவார்கள், சில பாஸ்போர்ட்டை பார்க்காம விடுவார்கள். இது போன்ற நிலை பல தடவை சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது இதை எலக்ட்ரானிக் கட்டுப்பாடு இருக்கிறது. டிஜிட்டல், எல்லோரும் தெரியும், டிஜிட்டல் முறையின்படி இவர்களுடைய பரவுகள் பதியப்படுகிறது. அவை பல தடவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினால் கொண்டு வரப்பட இருந்த இந்த கடுமையான கட்டுப்பாட்டு, அதாவது EES சிஸ்டம், என்ட்ரி சிஸ்டம், இப்பொழுது நடைமுறைக்கு சிறிதுதான் வர துவங்கியுள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பத்துக்கு வந்துள்ளது. எப்படி என்றால், உதாரணமாக பிரித்தானியாவிலிருந்து வேறு சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு யாரும் செல்ல வேணுமா இருந்தால்
அவர்கள் நிச்சயம் அவர்களுடைய கையடையாளம் எடுக்கப்பட வேண்டும், அவருடைய போட்டோ எடுக்கப்பட வேண்டும். எங்கே எடுக்கப்பட வேண்டும் என்றால், பிரயாணம் செய்யும் இடங்களில் அந்தந்த அலுவலகங்களில் வைத்து இதை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில இடங்களில் அதற்கான முன் ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன. இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் இது சரி வருமா என்பது பெரிய கேள்வி. ஏனென்றால் ஒரே நேரம் பல பல நூறு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லும் பொழுது அத்தனை பேரும் இந்த நடைமுறைகளை கடைபிடித்து செல்ல முடியுமா என்பதற்கு உதாரணமாக டோவர் எல்லோருக்கும் தெரியும். டோவர் கப்பல் துறைமுகம், அங்கிருந்து கடல் மார்க்கமாக செய்வார்கள். உதாரணம் பஸ் போன்ற வண்டிகளில் செல்லும் பொழுது அந்த கப்பலில் அந்த பஸ் ஏற்றி செல்லப்படும். அவை அங்கே பிரயாணிகளுக்கான கட்டுப்பாடு உண்டு. அதே போன்று யூரோ டனல் என்றது, அதுவும் பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலான, அதுவும் ஒரு கடலுக்கு ஊடாக செல்லும் ஒரு ரயில் சேவை. அங்கே லோரிகள், பார ஊதிகள் எடுத்து செல்லப்படும். இப்ப இவர்களுக்கான பாஸ்போர்ட் பதிவுகள், கையடையாளங்கள், படம் என்பவை ஒரு தேவையாக வரும் பொழுது பிரயாணத்தில் பல தடங்கள் ஏற்பட இருக்கிறது. இதன் காரணமாக அநேகமாக இனி வரும் காலங்களில் பிரயாணங்களில் கூடுதலான நேரம் செலவழிக்க வேண்டிய நிலை காணப்படும். என்றால் முதலாக தங்களை பதிவு செய்பவர்கள் தங்களுடைய கையடையாளத்தையும் போட்டோக்களையும் பதிவு செய்யும் பொழுது அங்கே உள்ள சில கருவிகள் மூலம் அதை எடுக்க வேண்டி வரும். ஃபிங்கர் பிரிண்டை அவர்களை எடுக்கலாம், அதே நேரம் படத்தை அவர்கள் எடுக்கலாம். இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும் எப்படி டிஜிட்டல் படம் எடுப்பதன் உதாரணம் எங்களுடைய மொபைல் போனில் எடுப்பது போன்ற அந்த கருவிகள் எடுக்க வேண்டும். இப்படி எடுத்து பதிவு செய்த பின்புதான் நீங்கள் இலகுவாக உங்களுடைய பேர் எங்கே பதிவு செய்யப்பட்டவர்களால் அதனை கடந்து செல்ல முடியும். இது பல சிக்கல்களை கொண்டு வரும். காரணமா எல்லோருக்கும் இந்த டிஜிட்டல் முறை தெரியாது. மற்றது சிறுவர் 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தேவையில்லை. இந்த நடைமுறைக்கு வரும் பொழுது வரும் நாட்களில் மிகப்பெரிய தடங்கள், உதாரணமாக இந்த பல லொரிகள், வர்த்தக ரீதியாக செல்லும் லொரிகளில் கூட பயணிக்கும் அந்த சாரதிகளுக்கும் இந்த முறை கையாளப்பட இருக்கிறது. இது குறிப்பாக இந்த 29 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 29 நாடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த நடைமுறை வருகின்றது. சில நாடுகள் இன்னும் ஸ்லோவாக அதை சரியாக அவர்கள் அந்த முறைக்கு தங்களை பழக்கப்படுத்தாதனால் சில நாடுகள் இன்னும் பாஸ்போர்ட்டை பார்த்து விடும் ஒரு நிலை இருக்கு. ஆனால் படிப்படி அடுத்து வரும் 6 மாதங்களுக்குள் இந்த பிரயாணம் செய்தவர்கள் இந்த முறைக்கு தங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேகமாக லொரிகளில் செல்வர்கள் 1 மைல் தூரத்தில் இருந்தே இந்த பதிவுகளை செய்தால்தான் இந்த கடைசியாக அந்த கவுண்டருக்கு போகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே இதை பற்றி பிரயாணம் பண்ணுவர்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுவர்கள், ஐரோப்பிய பிரஜைகள் அல்லாதவர்கள், குறிப்பாக இப்போ பிரித்தானியாவும் ஐரோப்பிய பிரஜை அல்ல இந்த பிரெக்சிட்டுக்கு பின். ஆகவே அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமும் ஒரு சிக்கலை தரும் விடயமாக இருக்கு. ஆகவே பிரயாணம் பண்ணுவார் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி பிரயாணம் பண்ணுவார் தயவு செய்து முன்கூட்டியே இவற்றை பற்றி அறிந்து அந்த இஇஎஸ் சிஸ்டம் என்றால் என்ன, அது எக்ஸிட், என்ட்ரி, எக்ஸிட், யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பது அங்கே பதியப்படும் சிஸ்டம். ஒரு தடவை அது செய்தால் அது பதிவில் இருக்கும். ஆகவே 2வது முறை செல்லும் பொழுது அது பெரிய சிக்கல் இருக்க போவதில்லை. இதில் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்டலாம். உதாரணமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியங்களிலிருந்து வந்து இங்கே நிரந்தர வதிவுடைமை பெற்றவர்கள் இந்த சிஸ்டத்துக்கு ஏற்கனவே வந்துவிட்டார். உதாரணமாக அந்த பாஸ்போர்ட் எல்லாம் அங்கே முன்பு பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த பாஸ்போர்ட்டை அங்கே காட்டும் பொழுது எங்களுடைய பெயர்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டதனால் உடனடியாக போகலாம். இது பதிவு செய்யாதப்பட்டவர்களுக்கு இந்த சிக்கல் இருப்பது. இதை சற்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும். அடுத்தடுத்த வாரங்கள் கூட இதை பற்றிய விளக்கங்களை நாங்கள் இன்னும் கூடுதலாக தர முடியும் என்பது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட தக்க மற்றும் நிகழ்ச்சியாகும். இப்பொழுது கட்சிகள் மாநாடுகள் நடந்த குறையில் இப்பொழுது ஸ்கொட்லாந்தில் உள்ள SNP, ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டி என்ற கட்சிக்கான தேர்தல் விஞ்ஞாபனம், அதாவது அவருடைய கட்சி மாநாடு நடைபெறுகிறது. அங்கேயும் அவர்கள் தாங்கள் பதவிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று தங்களாலான பல விடயங்களை கூறுகிறார்கள். ஆனால் ஸ்கொட்லாண்டை பொறுத்தவரை பிரித்தானியால் புதிய ஒரு பிரச்சனை, அவர்கள் ஸ்கொட்லாந்துக்குரிய அரசியல் பிரச்சனை ஒருபுறம் இருக்க,
ஸ்கொட்லாந்து சுதந்திரம் பெற வேணுமா, தனியாக பிரிந்து செல்வணுமா என்ற ஒரு கேள்வி பல வருடங்களாக 2014 ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை எழுவதும் போவதுமாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஸ்வீனி என்பவர் தான் இப்பொழுது அங்குள்ள முதலமைச்சர், அதாவது முதன்மை அமைச்சர். அவர் தலைமையில் தான் இப்பொழுது அங்கு ஆட்சி நடைபெறுகிறது. அவர் கூறுகிறார், ஸ்கொட்லாந்து சுதந்திரம் அடைந்து போவது எங்களுக்கு முக்கியமான விடயம். ஆகவே எதிர்வரும் நாட்களில் இதை பற்றிய விடயங்களை கூடுதல் கவனம் செலுத்தி பிரச்சாரம் செய்ய போறோம் என்றும். ஆனால் அதே நேரம் இப்பொழுது ஆட்சியில் பிரதமராயிருக்கும் கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார், தான் ஒரு பிரதமராக இருக்கும் வரையில் இந்த தனிநாடாக பிரிந்து போவதற்கான ரிஃபரண்டம், பொதுஜன வாக்கெடுப்பு அப்படி ஒன்று நடைபெற விடப்போவதில்லை என்று அவரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதே நேரம் இந்த ஸ்கொட்லாந்து மாநாட்டில் கூறப்பட்ட இன்னொரு விடயம், இடதுசாரி தொழிற்கட்சி என்று வந்து இடதுசாரி பிரதமராக வந்த கியர் ஸ்டார்மர் அவர்கள் இப்பொழுது இடதுசாரியிலே அவர் தீவிர வலதுசாரி பிரதமராக இருக்கிறார் என்றும், இப்பொழுது அவர் அந்த தான் ஒரு இடதுசாரி என்று கூறிக்கொண்டு நைஜல் ஃபராஜை உதாரணம் காட்டி அவரை போல் ஒரு வலதுசாரி உடைகளை அணிந்து திரிகிறார். உடை என்றால் உண்மை உடையல்ல, அவரை போன்ற கொள்கைகளை தன் மேல் போர்த்து கொண்டு திரிகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பொருளாதார அரசியல் பிரச்சனை. அதே நேரம் இன்று பலருக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் என்று நேற்று இந்த வோடாஃபோனை பாவித்து மொபைல் போன் பாவித்தவர்கள் நிறைய சிக்கலுக்கு உள்ளாயிருப்பார்கள். இன்று ஏறக்குறைய 1,30,000 வரையிலான முறைப்பாடுகள் அங்கே வந்தன. காரணம், இந்த மொபைல் போன் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. அதோடு அதாவது உண்மையில் தொழில்நுட்ப காரணம், அது என்ன தொழில்நுட்பம் என்று தெரியவில்லை. ஆனால் இணைப்புகள் அங்கே இல்லாமல் பலர் அவதிப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே இது அடிக்கடி இது வரும் சில விடயங்களில் ஒன்றுதான். மற்றும் இந்த இளவரசருடைய தம்பி அன்ட்ரூ, அவர் மீதான அந்த அமெரிக்காவில் அவர் மீதான அந்த இறந்தவரான எப்ஸ்டைன் என்பவர் ஓடிவருக்குள்ள தொடர்பு சம்பந்தமாக இவர் அந்த அரச குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதும், அந்த எப்ஸ்டைன் என்பவர் அங்கே அமெரிக்காவில் சிறை தண்டனைக்கு அனுப்பப்பட்ட போது அங்கே இறந்தார் என்று, தற்கொலை செய்தார் என்று கூறுகிறார்கள். அது தற்கொலையாக இருக்கும் என்று யாரும் நம்பவில்லை. காரணம், அவர் வெளியில் வந்தால் அவருடைய வாயினால் பலருடைய பெயர்கள் வெளிவந்தால் பலர் இதில் அகப்படுவார்கள் என்பதனால் அவரை அங்கே வைத்து முடித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் பற்றிய கதைகளும் வருகின்றன. அந்த கதை இந்த வாரம் மீண்டும் வருகிறது. எப்படி என்றால், ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் இடையில் உள்ள உறவுகள் ஒரு விரிசல் வந்து ஒதுங்கினாலும், ஆனால் அவர் கூறியிருக்கிறார், we will play more soon, அதாவது சரி இப்போதைக்கு பிரிந்திருப்போம், பிரச்சனை இல்லை, ஆனால் மிக விரைவில் இதே போன்று பல விளையாட்டுகளை செய்வோம் என்று அவர் கூறியதாக ஒரு இமெயில் வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் இல்லை, ஆனால் உண்மை கண்டறியாமல் பிரசுரிக்க மாட்டார்கள். ஆகவே இது அரச குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக காணப்படுகிறது. இவ பொதுவாக பிரித்தானிய செய்திகள். இந்த நேரத்தில் பிரித்தானிய செய்திகள் வேறு ஏதாவது தவறவிடப்பட்டிருந்தால் அல்லது வேறு செய்திகளை யார் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 2ஆம் பாகமான உலக செய்திகளுக்கு செல்லலாம். நாங்கள் அந்த நீங்களும் ஓரளவுக்கு இன்றைய நிகழ்ச்சிகளை கடந்த 2-3 தினங்களாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அவதானித்து வந்திருப்பீர்கள். இது முக்கியமானது. நாங்கள் உலக சரித்திரத்தில் சில முக்கியமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது 11, 12, 13 முக்கியமான தினங்கள். ஏனென்றால் உண்மையான ஒரு போர் நிறுத்தம் என்று வெள்ளிக்கிழமை அளவில் வந்தது. குண்டு வீசுவது குறைந்து கொண்டு வந்தது. அதுவரையும் கடைசி நேரம் வரை குண்டு வீச்சுகள் நடைபெற்றன, இஸ்ரேலிய தாக்குதல் காசா பகுதியில். ஆனால் வெள்ளிக்கிழமையிலிருந்து சற்று ஓய்ந்து பல உலகத் தலைவர்கள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி சென்று இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து, அதன்படி அந்த போரை தற்காலிகமாக முடிவு கொண்டு வந்து அந்த பிடிக்கப்பட்டு இருக்கிற உயிரோடு மிஞ்சி விடப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்படும் ஒரு நாளாக அக்டோபர் 13ஆம் தேதி கருதப்பட்டு, அதன்படி
இன்று அந்த 20 பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதே நேரம் இதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏறக்குறைய 2000 என்றாலும் இன்று விடப்பட்டவர்கள் 1960 கைதிகள், இஸ்ரேலிய மன்னிக்கவும், பாலஸ்தீன இளைஞர்கள், பெரியவர்கள் என்று பலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி இன்றைய சகல தொலைக்காட்சிகளிலும் நேரடியாக காட்டப்பட்டது. பலரும் இதை பார்த்திருப்பார்கள். அந்த நிகழ்ச்சிகள் போது சில மனதை உருக்கும் சம்பவங்கள் நடந்தவை. என்றால் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் பிரிந்தவர்கள் கூடும் பொழுது எப்படி இருக்கும் என்ற காட்சிகளை நாம் சில படங்களில் பார்த்திருப்போம், சில கதைகளில் வாசித்திருப்போம். ஆனால் இன்று நாங்கள் அதை நேரடியாக எங்கள் கண்ணாலேயே பார்த்தோம். ஒரு பல மாதங்களாக, ஏறக்குறைய 2 வருடமாக ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கையில் பிடிக்கப்பட்டவர்கள் இன்று வெளியில் வந்து தங்களோட உறவினரை காணும் பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியும் அவர்கள் போட்ட சத்தங்களும் எல்லோரையும் மனதை கரைக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. மறுபுறம் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட 1960 கைதிகள் வெளியில் வரும்போது அவர்கள் தாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை வெளியில் காட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வேறுபாடு என்னென்றால், பயணக்கைதிகளாக இருந்தவர் வெளியில் வரும்பொழுது அவர்களை வரவேற்க, அவர்களை ஆதரிக்க இடங்கள், வளங்கள், ஆட்கள் என்று இருந்தார்கள். ஆனால் இவ்வளவு கைதிகளும் வெளியில் வரும்பொழுது அவர்களை வரவேற்பதற்கு ஆட்கள் இருந்தாலும் அவர்களில் பலர் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இழந்துள்ளார்கள். மற்ற அவருடைய வீடுகள் என்று இல்லாமல் அழிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் வெளியில் வந்து விட்டார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போறாள், எங்கே தங்க போகிறாள் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியின் மத்தியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் சற்று பார்க்கலாம். உதாரணமாக, டொனால்ட் ட்ரம்ப் எப்படியோ பல விடயங்களில் குத்துக்கரணம் அடித்தாலும் இந்த ஒரு விவகாரத்தில், அதாவது இந்த கைதிகளை விடுவிக்கும் விவகாரத்தில் சற்று மும்முரமாக இயங்கி இருந்திருக்கிறார். இவருக்காக ஒரு தூதுவர் போன்று அங்கு விட்கோஃப் என்பவர் இவருடைய பிரதிநிதி அங்கு சென்று இந்த அரபு நாடுகளுக்கிடையே ஓடி ஓடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறார். அதன்படி அக்டோபர் 13 இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படும் என்று இறுதி நிமிடம் வரை இது ஒரு மர்மமாகவே இருந்தது. நடக்குமா, அல்லது ஒரு மாதம் அல்லது 3 வாரங்களுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நடந்து விட்டது. இதில் ஓரளவுக்கு டொனால்ட் ட்ரம்புடைய பங்கு பெரும்பாலும் இருப்பதை யாரும் மறைக்க முடியாது. ஏனென்றால் இந்த போரை நீட்டிக்கொண்டு போனதும் அவருடைய சில வேறு தேவைகளுக்காக நீட்டிக்கொண்டு போய் இருந்தாலும் இவருக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மிக விருப்பமான அல்லது நட்பு நாடான கட்டார், அமெரிக்காவுக்கும் கட்டாருக்கும் மிக உறவு உள்ளது. இஸ்ரேல் தன்னுடைய எதிரிகளை தாக்கி லெபனான் போன்ற நாடுகளில், மற்றது இங்கே காசாவில் உள்ள குண்டுதாக்களை தாக்கியும் இறுதியாக கட்டாரில் இருந்த ஹமாஸினுடைய உயர் நிலையில் உள்ளவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு குண்டு வீசி தாக்கியது போதுதான் அடியோடு ஒரு மனமாற்றம் வந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அவருக்கு மிகவும் கோபமாயிருந்தது. நிறையவே ஆதரித்து வந்த இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவோடு கடுமையான முறையில் அவர் கொஞ்சம் முருகி இருந்தார். அவர் எச்சரித்திருக்கிறார், இந்த இதில் நீங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யப்போன்னு மறைமுகமாக எச்சரித்திருக்கிறார். அதற்கு அவர் ஓரளவுக்கு அடிபணிந்து இப்பொழுது சம்மதித்து இந்த சமாதான உடம்பு 20 புள்ளிகளிலான பல நிபந்தனைகளுடன் அந்த சமாதான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த கைச்சாத்திடல் இன்று பிற்பகல், அதாவது இன்று 13 அக்டோபர் மாதம் எகிப்தில் உள்ள ஷாமேஷியாக் என்ற அந்த நகரத்தில் உள்ள முக்கியமான ஒரு இடத்தில் வைத்து கைச்சாத்திடப்படுகிறது. இதில் முக்கியமான அரசியல் தலைவர்களான பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, எகிப்து, துருக்கி போன்ற நாட்டு தலைவர்களும் அங்கே சென்று இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகிறார்கள். இது ஒரு புறம். இந்த ஒப்பந்தத்தின் பின் இவர்களுக்கு என்ன செய்ய, எப்படி இதிலிருந்து அடுத்த படிக்கு செல்லலாம் என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிப்பது அவ்வளவு இலகுவான காரியமில்லை. ஆனாலும் அருகில் உள்ள அரபு நாடுகள் பல, எகிப்து, சிரியா,
சிரியா இதில் பெரும்பங்கு வகிக்கப் போவதில்லை. ஆனால் ஜோர்டான் போன்ற நாடுகள், இந்த மற்றது சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இந்த அழித்தொழிக்கப்பட்ட காசாவை மீண்டும் கட்டி எழுப்பி ஒரு நல்ல இடமாக மாற்றுவதற்கான பொருளாதார உதவி, சகல உதவிகளையும் கொடுப்பதற்கு முன் வந்துள்ளன. பல பல மாதங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே ஒரு விதத்தை கூறியிருந்தார், அங்கே உள்ள மக்களை அங்கே வாழ முடியாது, அவர்கள் எல்லாம் போய் பக்கத்தில் உள்ள நாடுகளில் இருக்கட்டும், நாங்கள் அந்த இடத்தை வடிவாக ஒரு சொர்க்கபுரியாக மாற்றி விடுவோம் என்று அவர் வேறொரு நோக்கத்துக்கு கூறியிருந்தார். அப்படி என்றால் அதனை அப்படியே கட்டி ஜூதரே நேரடியாக கொண்டு வந்து குடியமர்த்தும் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அது இப்பொழுது நேரடியாக அப்படி செய்ய முடியாத நிலை இருப்பதனால், இந்த கட்டுப்பட்ட இந்த விதிகளுக்குடையில் அவர்களும் கட்டுப்படுவதனால் இப்பொழுது அந்த நிர்மாண பணிகளை செய்வதற்கு வேறு நாடுகளோட உதவி எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த வாரமளவில் எந்தெந்த நாடுகள் வந்து எந்தெந்த விதத்தில் இந்த அழித்தொழிக்கப்பட்ட காசாவை மீண்டும் புனருத்தாரணம் செய்து இந்த மக்களுக்கான வீடு வசதிகளை கொடுப்பதற்கு ஒன்று, அத்தோடு இப்பொழுது கடந்த 3 தினங்களாக இதுவரை காலமும் தடை செய்யப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் இப்பொழுது அங்கே செல்கின்றன. ஆகவே இந்த மக்கள் ஓரளவுக்கு உண்ணக்கூடிய ஒரு வசதியும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இதே போன்ற நடவடிக்கைகள் மூலம் அங்கே ஒரு நிரந்தர சமாதானம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில கண்டிஷன், சில நிபந்தனைகளின்படி ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று ஒன்றும், எந்த விதமான அரசியல் நிகழ்வுகளிலும் அவர்களுக்கு இடமில்லை, பங்கு பெற்றக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆயுதங்களை கீழே போடுவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குரிய விடயம். இங்கேதான் இந்த உதாரணமாக எல்லோருக்கும் தெரியும், 1997 பின் பதவிக்கு வந்த டொனி பிளேர் அவர்கள் குட் ஃப்ரைடே ஒப்பந்தம் என்ற, அதாவது பிரித்தானியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான அந்த போரை ஒரு முடிவு கொண்டு வருவதில் இவருடைய பங்கு மிக முக்கியமான. டொனி பிளேர் அவரோடு கூட அவருக்கு ஆலோசகராக தான் ஜொனத்தன் பவல் என்பவர். இப்பொழுது அவர்கள் இந்த இஸ்ரேல் தாக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்கான கட்டமைப்பு விடயத்தில் இவர்கள் அங்கே பணிபுரிய போகின்றார்கள். எதற்காகவென்றால், எப்படி அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள அந்த போரின் போது அதை ஒரு முடிவு கொண்டு வந்து எதிரும் பொதிருமானவர்களை ஒன்றாக இருக்க பண்ணி கைச்சாத்திடப்பட்டு சமாதானம் கொண்டு வந்தார்களோ, அதே போன்று இங்கேயும் அவர்கள் செய்வார்கள் என்று நம்பப்படுகின்றது. அதற்கு இவர்களுடைய அதாவது இவர்களுக்குள்ள அனுபவம் உதவியும் செய்யும் என்று இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பச்சை கொடி காட்டியுள்ளார். முன்னாள் பிரித்தானிய பிரதமர் அந்த டொனி பிளேரை இந்த பங்கை எடுத்து வைக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த ஹமாஸினுடைய ஆயுதங்களை கீழே போடுவதுபடி அதுக்கு இயங்க ஒன்றாக சம்மதிப்பார்களா என்ற கேள்விக்கு இவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் ஒரு பதிலாக அமையும் என்று வேறு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் இன்னொன்று, இதுவரை காலமும் இஸ்ரேல் படைகளுக்கும் ஹமாஸ் படைகளுக்கும் இடையிலான மோதுதல் அங்கே நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த போர் ஆளியால் தாக்க நிலை கைவிடப்பட்ட போது ஹமாஸுக்கு ஒரு புதிய தலையடி தோங்கியுள்ளது. ஹமாஸுக்குள் இருந்த சில அமைப்புகள், அதாவது அங்கே எல்லா போர் குழுக்களுக்கும் இடையிலே இன்னும் பல குழுக்கள் இருக்கும். டக்முஷ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது நேரடியாகவே ஹமாஸுக்கு எதிரானது. அதே நேரம் இங்கே இன்னொன்று விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த குழுக்களை வளர்த்து அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுத்து வந்தது இஸ்ரேலினுடைய இரகசியத்துறை. ஆகவே அவர்களை கொண்டே பல இடங்களில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதலை முன்பு நடாத்தியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது ஹமாஸுக்கு அந்த குழுக்களை அடக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏறக்குறைய 300 பேர் வரை சென்று அவர்கள் தங்கியிருக்கிற கட்டிடங்களை தாக்கிய பொழுது அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த தீவிரவாதிகள் என்று கருதப்படுற 19 பேரும் ஹமாஸ் என்ற உறுப்பினர் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இப்படியான நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உண்மையான சமாதானம் அங்கே வருமா, இல்லை அந்த சமாதானம் வருவது குழப்பப்படுமா என்ற ஒரு கேள்வியும் கூடவே
எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற 3 இடங்களை நாங்கள் தொட்டு பார்க்காமல் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த வார இறுதியில் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லையில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மீதான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி அதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் ஏறக்குறைய 58 பாகிஸ்தானி மிலிட்டரி, அதாவது இராணுவ உயர் பதவியில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இது எதற்காக என்றால், ஏற்கனவே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள சில பகுதிகளில் மீது குண்டு தாக்குதல் நடத்தி அங்கே கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் பலர். இதற்கு பதிலாக 2 நாடுகளும் ஒன்றாக மோதும் பொழுது இப்பொழுது புதிய ஒரு பிரச்சனை ஆரம்பித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முருகல் நிலையும் அங்கே ஒருவரை ஒருவர் தாக்குவது. அது காரணம் என்றால், ஆப்கானிஸ்தானுடைய வான் பரப்புகளையும் தாண்டி பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் விழுந்து அங்கே பலர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகவே இது நடந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது புதிதாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் இன்னொரு புதிய உறவு ஒன்று வளர்ந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான ஒரு உறவு புதிதாக வளர்ந்துள்ளது. இதனுடைய உள்நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. ஆனாலும் அண்மை காலத்தில் இந்தியா ஒரு சாஃப்ட் ஆப்கானிஸ்தானை அண்டிய பகுதிகளில் ஒரு மென்மை போக்கை கடைபிடித்திருந்தது. அதன்படி அவர்களுக்கு இடையிலான ஒரு சுமூக பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதன்படி முதலாக ஆப்கானிஸ்தானுடைய அந்த தலிபான் அரசாங்கத்தை முதலாக அங்கீகரித்த நாடு ரஷ்யா. இப்பொழுது மறைமுகமாக அங்கீகரிப்பு என்று இல்லாவிட்டாலும் அவர்களோட உறவை இப்பொழுது இந்தியா வளர்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புதிய மாற்றமாக இருக்கிறது. இது எதற்காக அவர் செய்கிறார் என்பது பார்க்கும் பொழுது அங்கே உள்ளூரக்கன அரசியல் இருப்பது ஓரளவுக்கு ஊகிக்கலாம். ஆனால் இங்கே இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுடைய வெளிநாட்டு அமைச்சராக கருதப்படும் அமீத் கான் முட்டாகி என்பவர் கடந்த வியாழக்கிழமை இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு 5-6 நாள் பயணத்தை மேற்கொண்டு அங்கே வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய இந்தியாவில் உள்ள அந்த ஆப்கானிஸ்தான் தூதரகத்துக்குள் ஒரு மகாநாடு, ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடைபெற இருந்தது. அதற்கு செய்தியாளர்கள் சென்ற பொழுது அங்கே இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. எந்த ஒரு பெண் செய்தியாளரையும் ஆப்கானிஸ்தான் வெளிநாட்டு அமைச்சர் அங்கே வர அனுமதிக்கல. அவர்களை திருப்பி வெளியே அனுப்பிவிட்டார். அதில் ஏறக்குறைய 16 வரையிலான ஆண் பத்திரிகையாளர் மட்டும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இது அங்கே இந்தியாவில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்திய மண்ணில்லை, இது ஆப்கானிஸ்தான் மண்ணில்லை, இது இந்தியாவில் எப்படி ஒரு பெண் பத்திரிகையாளர்களை வரக்கூடாது என்று இந்தியா எப்படி விட்டு கொடுத்திருக்கும் என்ற விடயத்தில் அரசாங்கம் கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதித்துள்ளது. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே கூட கூறியிருக்கின்றார், அவ்வளவு பலவீனமானவர்களா நீங்க இருக்கிறீர்கள், இதை எதிர்த்து கதைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா அல்லது தைரியம் இல்லையா என்றே கேட்கும் அளவுக்கு வந்துள்ளது. ஏனென்றால் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் பாடசாலை போவதில்லை, அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்கள் வெளியில் வரக்கூடாது, பாடல்கள் கேட்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் உள்ளவர்கள் அந்த நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சரை இந்தியாவுக்கு அழைத்து அவர்கள் கதைக்கும் பொழுது அங்கே பெண்கள் பெறக்கூடாது என்று அனுமதித்ததனால் கடுமையான கண்டனங்களை பெற்றார்கள். இது நடந்தது கடந்த வெள்ளிக்கிழமை. ஆனால் அதற்கு பலவித நொண்டிச்சாட்டுகள் சொல்லப்பட்டது 2 தரப்பிலும். இருந்த போதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற இன்னொரு பத்திரிகையாளர் மாநாட்டில் பெண் பத்திரிகையாளர் முண்டி அடித்து கொண்டு வந்து ஏறக்குறைய 12 பேர் வரையிலான பெண் பத்திரிகையாளர் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள். ஆக அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதே நேரம் இந்த பெண் பத்திரிகையாளர்களை அங்கே அனுமதிக்காததுக்கு முக்கியமான பலருடைய கண்டனங்கள் வந்தது. ஒன்று, பிரியங்கா காந்தி இதனை கடுமையாக எதிர்த்திருந்தார். அதே போன்று இந்தியாவில் பிரதமர் மோடிக்கு செம்ம சொப்பனமாக காணப்படும்
ஆஹ், மஹியா மோத்ரா என்ற ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர். இவர் கடுமையாக எந்த நேரம் பிரதமரை எதிர்ப்பவர். அவர் அவர் இந்த முறை பிரதமரை தாக்கவில்லை. அவர் பத்திரிகையாளர், அதாவது ஆண் பத்திரிகையாளரை கடுமையாக தாக்கல. முதுகெலும்பே இல்லாத ஆண் பத்திரிகையாளர்கள் இப்படி இந்த பெண்கள் அங்கே போகாமல் இருக்கும் பொழுது உங்களால் போக முடியுது என்று அவர்கள் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் சாட்டியுள்ளார். இது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு ஆண் பத்திரிகையாளருக்கு ஒரு அவமானம் என்று கூட கூறலாம். இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய முடிவு என்னவென்று தெரியவில்லை. இதே நேரம் இன்னொரு பகுதியான விடயம் என்று கூட சொல்லலாம். இவ்வளவு செய்த இந்த ஆப்கானிஸ்தானை ரஷ்யா அங்கே படையெடுத்து 1979 படையெடுத்து அங்கே சென்று 10 வருடமாக ஆப்கானிஸ்தானை தங்கள் பிடியில் வைத்திருந்து இறுதியிலும் ஆப்கானிஸ்தான் இந்த ரஷ்ய படைகளையே தோற்கடித்து 89 வெளியில் அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இப்படி ஒரு முறை ஒருவர் நண்பராக மறுமுறை எதிரியாக மாறும் நிகழ்ச்சிகள் அரசியலில் புதிது அல்ல என்பதை இந்த நேரத்தில் ஒரு கவனத்தை கொண்டு வரலாம். இன்னும் ஒரு செய்தியாக, இந்த கடந்த வாரம் ஒரு இந்தியாவினுடைய பிரபல பாடகர், அது இந்தியாவில் உள்ள அசாம் மாநிலம், பலருக்கு அந்த அசாமை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அசாம் மாநிலம் ஓரளவுக்கு இந்திய அரசோடு முருகல் நிலையை காணப்படும் ஒரு மாநிலம். பல பல தடவை அசாமுக்கு எதிரான தாக்குதல் இராணுவத்தினால் நடைபெற்றுள்ள பகுதி. ஆனால் அங்கு உள்ள பிரபல்யமான ஒரு பாடகர், அவருடைய பெயர் சுபீர் காக் என்றவருடைய, அவர் கடந்த செப்டம்பர் மாதம் சிங்கப்பூருக்கு ஒரு நிகழ்ச்சி, அதான் ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பல நிகழ்ச்சிகளில் பாடுவதற்காக அங்கே சென்றிருந்தார். பல நண்பர்களோடு சென்றிருந்தார். குறிப்பாக ஒரு இடத்தில் குளிக்க ஒரு படகில் சென்றிருந்தார். படகில் சென்ற பின் அவர் அங்கே கடலில் நீராடுவதாகவும் சில படங்கள் வந்தது. லைஃப் ஜாக்கெட், அதை பாதுகாப்பான உடை அணிந்து கொண்டு நீந்தி இருக்கிறார். பின்பு அந்த உடை இல்லாமல் சும்மாவே நீந்தி இருக்கிறார் போன்ற படங்களும் வெளியே வந்தது. பின்பு திடீரென்று அவர் அங்கே நீரில் மூழ்கி இறந்ததாக செய்திகள் வந்தது. இது பெரிய ஒரு அதிர்ச்சியை அசாமில் ஏற்படுத்தியது. மற்றது குறிப்பிட்ட இந்த இறந்த பாடகர் ஏதோ எண்ணத்தை மனதில் வச்சு சொன்னாரோ, அநேகமாக தன்னுடைய அசாமில் ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஒன்று ஏற்படும், ஏறக்குறைய அந்த நாடே ஸ்தம்பித்து போனாலும் போகலாம் என்று கூறியிருந்தார். கடைசியா பார்த்தால் இவர் அங்கே இறந்த பின்பு அசாமில் கடந்த செப்டம்பர் கடைசி பகுதியில் மிகப்பெரிய கடை அடைப்புகள், எந்தவித வர்த்தகம் இல்லை, வீதிகளில் கடைகள் திறக்கப்படவில்லை, பாடசாலைகள் நடைபெறவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். அந்த படத்தை பார்க்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாடகருக்கு இவ்வளவு, அந்த அசாம் மக்கள் அவரை ஒரு மிக அன்பாக ஒரு தங்களுடைய ஒரு நாயகனாகவே இருந்தார். ஆகவே பலருக்கு இப்பொழுது அச்சம் வந்துள்ளது. இவரை குளிக்க போகும் பொழுது அவர் அப்படி நீரில் மூழ்கி இறப்பவர் அல்ல. இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. வேணுமென்றே அவரை கொண்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுது பல தடவை இப்பொழுது பல கோணங்களிலிருந்து கேள்வி எழுதப்படுகிறது. இப்பொழுது இந்திய அரசாங்கம் சிங்கப்பூரில் செய்யப்பட்ட அந்த உடற்கூட்டு பரிசோதனையை மீண்டும் இந்தியாவில் செய்யும்படி கேள்வி எழுந்துள்ளது. கூடவே சென்ற பாடகரோடு உதவியாளர் சென்ற சக இசை வல்லுநர்கள் என்று கூறப்படுபவர்கள் 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களோடு பணியம் செய்தவர்கள், மற்றது அவர்கள் இந்த விழாவை ஒழுங்குபடுத்தியவர்களில் என்று ஒரு பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் குறிப்பாக இந்த கேங்ஸ்டர் என்ற ஒரு ஹிந்தி படம் வந்தது, யார் பார்த்தார்களோ தெரியவில்லை. அந்த படத்தில் ஒரு பாடல் வருகிறது, ஜா அலி என்ற ஒரு பாடல், மிக அருமையான பாடல். அந்த பாடல் மூலம் மிகவும் உலக புகழ் பெற்றவர். ஆகவே அவருடைய புகழை விரும்பாதவர்கள் வேறு பாடகரை, இந்தியாவில் அது பெரிய புதிதான விடயமில்லை, நடிகரை கொன்றார்கள், அப்படி அது கூட நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவை ஓரளவுக்கு நாம் அறிந்த எம்மை சுற்றியுள்ள விடயங்கள். அடுத்ததாக நாங்கள் பிரான்ஸ் செய்திகளுக்கு வருவோம். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய கேள்வி வருகிறது. இந்த நேரத்தில் நடாமல் நீங்கள் ஒரு முறை
நீங்களும் வந்து இந்த கருத்துக்களையும் கேட்டு மற்றவர்களுடைய கருத்து இருந்தால் அவற்றையும் கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு 5-6 நிமிடங்களுக்கு நாங்கள் பிரெஞ்சு செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களுடைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு உதவியா இருக்கும். சிறப்பு. ஒரு ஒரு சின்ன சந்தேகம். அமாஸுக்கு எதிரான குழுக்கள் இடையே சண்டை நடைபெற்றதாக அந்த தகவல் ஆம் சொன்னீங்க. ஆமா ஆமா, இது எங்களுக்கு புதியதல்ல. நாங்களாம் இலங்கையிலிருந்து வந்தவர்கள். ஒரு இயக்கம் இருக்கும் பொழுது அந்த இயக்கத்துக்குள்ளே சில இயக்கங்கள் அவர்கள் மோதுவது வழக்கம்தானே. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. அது இப்ப நாங்கள் எங்கட நாடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு அது கஷ்டமாகப்படவில்லை. ஏனென்றால் ஒரு பெரிய குழுவை எதிர்க்க வேணுமா என்றால் அதற்கு எதிரான சில குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து வழங்கி அவர்களே அடித்துக் கொள்ள செய்கிறது வலிமையாக நடக்க நிகழ்ச்சி. இதுதான் இங்கே நடக்கிற. இதுவரை நாளும் நாங்கள் வெறுமனவே இஸ்ரேலிய படைகளும் ஹமாஸும் மோதுகிறது என்று கூறினாலும் பல தடவைகளில் இந்த பத்திரிகையாளர் அங்கே சென்று சில உண்மைகளை கண்டுபிடித்தார்கள். எப்படி என்றால், இஸ்ரேலினால் பயிற்சி வழங்கப்பட்ட ஆயுதம் கொடுக்கப்பட்ட சில குழுக்கள் அங்கே இருந்து பொதுமக்களை பாலஸ்தீன மக்களை கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறார். ஆகவே ஓரளவுக்கு எங்களுக்கு புரிகிறது. அவர்களுடைய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை பாவித்து அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து வளர்த்தவர்கள் இப்பொழுது அவர்களை கொன்றளிக்கும் ஒரு தேவை ஹமாஸுக்கு வருவதனால் 2 குழுக்களும் மோதி இருக்கின்றன. அதில் தான் இந்த 27 பேர் கொல்லப்பட்டதுன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அப்ப இந்த அகோரமான 2 வருட தாக்குதல்களின் போது இஸ்ரேல் இவ்வளவு தூரம் ஒரு முயற்சி செய்த போதும் இந்த குழுக்கள் உள்ளே அடிபட்டார்கள். இந்த செய்திகள் வெளிவரவில்லையே. இதற்குத்தான் காரணம். எத்தனை 269 260க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த 2 வருடத்தில் மட்டும். எங்கே இஸ்ரேலுக்குள் சென்ற பத்திரிகையாளர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர் கொல்லப்படுவதற்கான சரியான உண்மைகள் வெளியில் வரக்கூடாது என்று. உதாரணமாக அங்கே எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லது எப்படி கொல்லப்பட்டார்கள், இந்த உண்மைகள் வெளி உலகத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு சர்வதேச பத்திரிகையாளையும் இதுவரை அங்கே அனுமதிக்கவில்லை. அங்கே சென்றவர்களையும் பல முறை நேரடியாக தாக்கி கொன்றளித்ததுக்கும் இது ஒரு காரணம்தான். நாம் மிக கடுமையாக இஸ்ரேலுடைய தனத்தை எதிர்த்து கொண்டிருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் நினைத்தோம். என்னுடைய கற்பனை எப்படி இருந்தது என்றால், ஒரு பொது எதிரிக்கு எதிராக போராடும் போது இந்த குழுக்கள் தங்களுக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன என்றுதான் நினைத்திருந்தேன். இது ஏன் நமது ஊரில் நடக்கவில்லை என்பது போல எண்ணங்கள் இருந்தது. இன்று நீங்கள் சொல்லுகிற போது மிக ஆச்சரியமாகவும், நான் வேற எங்கேயும் கேள்விப்படவும் செய்திகள் அதிகமா இது நடக்கிறது இல்ல இடம். நான் இதை அவதானித்து சிரியாவை எடுத்து பாருங்கள். இப்ப அண்மை காலத்தில் முதல் சிரிய அதிபரை அசாத்தை துரத்துவதற்காக அங்கு உள்ள எல்லா படைகளும் சேர்ந்து ஒன்றாக அடித்து அவரை வெளியே துரத்தின. அவர் அங்கே சென்ற மறுநாளே இந்த 4-5 குழுக்கள் அடிப்பட்டு பெரிய படைகளை கொண்டு ஒருவரை கொன்று இப்பொழுது ஆட்சிக்கு வந்த அதே கட்சியும் அதை எதிர்க்கிற இன்னும் சில குழுக்களும் இன்றும் மோதி கொண்டிருக்கின்றன. சில இடங்களில் இப்பொழுது ஆட்சியில் உள்ள சிரியனுடைய அந்த குழு அங்கே போக முடியாத பகுதிகள் சிரியாவில் இன்னும் இருக்கிறேன். அவர்கள் கடுமையான ஆயுதங்களை வைத்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இவர்களுக்கு பின்னுக்கு இருப்பது ஈரான் அப்படியே போன்ற நாடு. மற்ற ஓரளவுக்கு இப்பொழுது தஞ்சம் கேட்டிருக்கிற நாடு ரஷ்யா. அசாத் அவர்கள் தஞ்சம் கேட்டிருக்கும் ரஷ்யா. ஆகவே இங்கே நாங்கள் ஓரளவுக்கு கணக்குகளை கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆயுதங்களை கொடுத்து செய்கிறது எந்த நாடுகளாக நாம் நேரடியாக எங்களுக்கு தெரியாவிட்டாலும் எம்மால் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். இந்த ஆயுதங்கள் எங்கேருந்து வருகின்றன, யாரையும் மோதவிட்டால் யார் லாபம் அடையலாம் என்பது இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவு பதிலாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஏனென்றால் இவ்வளவு மக்கள் அழிவுக்கு பிறகும் இவர்கள் ஒரே ஒரு கேள்வி. அந்த சுருக்கமா, இவர்கள் இஸ்லாத்துக்குள்ளேயே மத அடிப்படையில் பிரிந்த குழுக்களா? அப்படியாக இருக்குமோ? மதம் என்று கூறுவதை இல்லை, ஆனா கிளான் என்று ஆங்கிலத்து கிளான் என்று ஒரு குழுக்கள், வெவ்வேறு அடிப்படையிலான குழுக்கள். அவர்களுக்கு தக்மூஷ் என்ற ஒரு பெயர் கொடுத்துதான். தக்மூஷ் என்பதே அவர்கள் ஏதோ ஒரு விதமான தீவிர கொள்கை உடையவர்கள். அது மதத்தில் வருகிறதா அல்லது வேறு கொள்கை அடிப்படையில் வருகிறதா தெரியவில்லை. ஆனால் இவர்களுக்கு உதாரணமாக இந்த சுனி சைத் என்ற 2 விதமான முஸ்லிம் இனங்கள் இருந்ததே அடிப்படை உதாரணம். ஈரானுக்கும் ஈராக்கும் இடையிலான போரின் காரணமே இந்த மத
மதக்காரன் தான். 2 பேரும் இஸ்லாமியர்கள், 2 பேரும் அல்லாவை கொண்டாடுபவர்கள் தான். ஆமாம், அவர்களுக்குள் பிரிவுகள் இருக்கின்றனதானே. ஆம். ஆம். ஆனால் எவ்வளவு தூரம் இந்த மேலாதிக சக்திகள் ஊடுருவி பணத்தையும் வசதிகளையும் காட்டி அந்த இப்போ நடைபெற்ற இந்த சம்பவங்கள் தொடருமானால் திருப்பியும் பாலஸ்தீனம் இவ்வளவு தூரம் இந்த சண்டை நிறுத்தப்பட்டாலும் அமைதி காணப்போவதில்லை என்பது மட்டும் தெரிகிறது. அது என்னுடைய அது ஒரு கருத்தும் அதுதான். ஒரு சிறிது காலம் அமைதி இருப்பது போல் காட்டப்பட்டு, ஏனென்றால் என்னை பொறுத்தவரை ஹமாஸை இல்லாமல் அழிக்கும் ஒரு தேவை இன்னும் இருக்கிறது இஸ்ரேலுக்கு. எந்த விதத்திலும் அருகில் இன்னொரு நாடு அமைவதை அவர்கள் விரும்பவில்லை. இப்பொழுது ஒரு இனி இல்லை என்ற கட்டுப்பாடு அல்லது ஒரு கண்டிப்புக்கு மத்தியில் அதை ஏதோ ஏற்றுக்கொள்வது போல் ஏற்றுக்கொண்டாலும் இன்று நடைபெற்ற உரையாடலை நான் வந்தித்த பொழுது அப்படி ஒரு நாடு இருப்பதாக எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனையே இல்லை என்றும், அதே நேரம் இன்று அதாவது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் நடந்த உரைகளை நீங்கள் கேட்டால் அதில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மணி நேரம் வரை அங்கே வந்து உரையாற்றி இருந்தார். பாதி கேட்டிருந்தேன். இவ்வளவு ஒரு புள்ளி போன்ற உலக வரைபடத்தில் ஒரு புள்ளி போன்ற ஒரு நாடு, சின்ன நாடு, ஆனால் இவ்வளவுக்கு உங்களுக்குள் கெட்டித்தனமா பாராட்டுகிறேன் என்பது போல அவருடைய பேச்சு இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த 2 பக்க யுத்த நிறுத்தத்துக்குள் உடன்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், இந்த 20 கைதிகளை விடுவதற்கு செய்தாலும் அமெரிக்கா தொடர்ந்தும் இஸ்ரேலின் பக்கமே நிற்க போகிறது என்பதை இன்று அவருடைய பேச்சில் அல்ல நிற்கிறது. அவரை பகிரங்க நாங்கள் நண்பர் தான் என்று நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்திருந்தேன். 20 உயிரோடு 20 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் 1960 பாலஸ்தீன கைதிகள் விடப்பட்டார்கள். அதை நாங்கள் பிரித்து பார்த்தால் ஒரு இஸ்ரேலிய விடுதலை செய்யப்பட்டவருக்கு 90 பாலஸ்தீன மக்கள் என்ற அளவுக்கு, ஒரு உயிருக்கு 90 உயிர் என்ற அளவுக்கு அங்கே ஒரு கணக்கு இருப்பது நான் செய்து பார்த்த கணக்கு. பிரித்து பார்த்தேன். இத்தனை பேரை விடுவதற்கு 20 பேருக்கு அல்லது 1960 பேரை விட்டுத்தான் இந்த 20 பேரை கொண்டு வர வேண்டும் என்ற இடத்தில் அது ஹமாஸுக்கு கூடி ஒரு விதமான ஒரு வெற்றி என்று கூறவிட்டாலும் அவர்கள் அந்த ஆயுதம் எடுத்து போராடியதில் ஒரு விடயம் இருக்கிறது என்றால், இப்பொழுதும் அமெரிக்கா நேரடியாக கூறாவிட்டாலும் இன்றும் அந்த உரையில் இஸ்ரேலிய அதிபர் கடுமையாக மேற்கு நாடுகளை தாக்கியுள்ளார். பொதுவாக பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளை கடுமையாக தாக்கியுள்ளார். எப்படி என்றால், தங்களுக்கு எதிரான பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்தந்த நாடுகளில் ஊர்வலம் நடுவதற்கு உதவி செய்த இந்த நாடுகள் என்று பெயரை குறிப்பிடாமல் இந்த நாடுகளை கடுமையாக தாக்கியிருந்தார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் தான் போற இடமெல்லாம் தன்னுடைய எதிர்கட்சிகளை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த பணியை அவர் கங்கரியமும் வெகு அழகாக செய்துள்ளார். இன்று கூட அவருடைய உரையில் முன்னாள் ஜனாதிபதிகளாயிருந்த பராக் ஒபாமா அவரை பற்றியும் இவர் எங்களுடைய பைடனை பற்றி மிக கேவலமான முறையில் தாக்கியிருந்தார். அது ஒரு கவலைக்குரிய விடயம். அது அங்கே அமெரிக்காவில் எதிர்ப்பு கிளம்பின எங்களுடைய நாட்டு அதிபர்களை, முன்னாள் அதிபர்களை போய் அங்கே உள்ள அவர்களை பற்றி இவர் தாக்கி கதைத்து அவமானமாக கதைக்கும் பொழுது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் பெரிய கூக்குரலும் கைதட்டலும் பெரிய கவலைக்குரிய. அதே நேரம் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி, பைடன் அவர்களுக்கு இப்பொழுது அது உண்மையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு புரோஸ்டேட் கேன்சருக்கான அந்த சிகிச்சைகள் நடைபெறுகிறது. ஆகவே அவருடைய காலமும் மிக குறுகி கொண்டு வருவது இந்த நேரத்தில் செய்தியோடு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், கண்டிப்பாக. டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உரையிலே நிறைவிலே கோட் பிளஸ் மிடில் ஈஸ்ட் என்று முடித்திருந்தார். நிறைவான வார்த்தை. அதை எல்பிசி 2 விதமாக நக்கலடித்தது. என்ன நடக்க போகிறதோ இனி என்பது போல பின்னர் அவருடைய அலசல்கள் இருந்ததை கவனித்தேன். அதாவது ஏழு வேண்டாம் உங்களை காப்பாற்றி கொள்ளட்டும் கடவுள் என்பது போல சொன்னது போல, அதாவது ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை. சரி, பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரான்ஸ் செய்திகளை பிரான்ஸ் செய்தியை எடுத்துக்கொண்டால் அதில் தெரியும், அண்மை காலத்தில் அங்கே ஒரு மியூசிக்கல் சேர் போல ஒரு கட்சி, எந்த கட்சி பிரதமர், அதாவது பிரசிடென்ட் அங்கே பலரை
பிரதமரை அமைத்து 3 பிரதமர் இதுவரை ராஜினாமா செய்திருந்தார்கள். அதாவது எந்த கட்சி வந்தாலும் அவர்களை பதவியில் நாங்கள் இருக்க விட மாட்டோம் என்று பகிரங்கமாக கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். தீவிர வலதுசாரியான RN என்ற கட்சியும் தீவிர இடதுசாரியான RFI என்ற கட்சியும், அந்த RFI கீழ் பல இடதுசாரி கட்சிகள் ஒன்றாயிருந்தன. ஆனால் இங்கே என்னை பொறுத்தவரை அந்த நாட்டுப்பற்று என்று ஒரு இல்லை. நான் எப்படியாவது மற்றவரை வீழ்த்தி அந்த இடத்தில் நான் ஒரு பதவி எடுக்கணும், அதாவது இறப்பதற்கு முன் நான் ஜனாதிபதியாக வரணும் என்று ஆசைப்படுகிற ஜோன் லூக் மெலோன்ஷோ என்ற தீவிர இடதுசாரியினுடைய அந்த முரட்டு போக்கும் எப்படியும் இந்த அங்கே உள்ள பொருளாதார சிக்கலை சாட்டி மக்களை கிளம்பலம் பண்ணி அரசாங்கத்தை வீழ்த்தி தான் ஒரு ஜனாதிபதியாக வரணும் என்று மரின் எடுக்கிற அந்த போட்டிகள் மத்தியில் தங்களை அறியாமல் அவர்களுக்கு ஆதரவு செய்வர்கள் நாட்டை குட்டிச்சுவராக்கி இப்பொழுது அங்கே பல்லாயிரக்கணக்கான பண முடைவுக்கு அந்த நாடு உள்ளாயிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் திங்கட்கிழமை அதிகாலையுமே ராஜினாமா செய்திருந்ததும் ஒரு பிரான்ஸை பொறுத்த ஒரு அவமானம் உள்ள நிகழ்ச்சியாகவும் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பகுதிக்குரிய நாடாகவும் தெரிவு செய்யப்பட்டது. ஆகவே கடந்த ஒரு வாரமாக அங்கே யார் பிரதமர் என்று அறிவிக்காத நிலையில் இறுதியாக நேற்று மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக முன்பு செபஸ்டியன் என்ற பெயரோடு ஆரம்பிக்கும் லூகர்னோ என்ற அவர் மீண்டும் இவரனால் பிரதமர் அமர்த்தப்பட்டுள்ளார். நாளைய தினம் மிக முக்கியமான தினம் பிரான்ஸை பொறுத்தவரையில் அவருடைய வரவு செலவு திட்டத்துக்கான பிரதி அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் இந்த அரசாங்கம் மீண்டும் விழலாம் அல்லது நாட்டை காக்க வேண்டும் என்று சில கட்சிகள் ஓரளவுக்கு நடக்குவதா தெரியுது. அப்படி என்றால் சில காலமாக இந்த அரசாங்கம் தப்பி பிழைக்கும் என்று தெரிகிறது. எதற்கும் என்ன காரணம் கொண்டு இவர்களை நாங்கள் இருக்க விடமாட்டோம் என்று கூறுற பகிரங்க கட்சிகள் இன்னும் இருக்கிற வரையில் வாக்களிப்புக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் என்று தெரியல. அப்படி என்றால் அடுத்த வியாழன் வரை இந்த அரசாங்கம் நீடிக்கும் என்றால் அது கூட ஒரு ஆச்சரியம் என்றுதான் கூற வேண்டும். ஆம், அது செவ்வாய்க்கிழமை நடைபெறப் போகிறது. பார்ப்போம், நல்ல விடயங்கள் நடக்கட்டும் வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு சிறப்பு நேரம் நெருங்கி விட்டதனால் நாம் அடுத்த இன்னும் ஒரு தகவல் சாலையை அடுத்த திங்கள் தொடரும் வரை உற்சாகமாய் தொடர்ந்திருப்போம். லண்டன் தமிழ் ரேடியோ .net இந்த நிகழ்வுகள் மறு ஒலிபரப்பில் வரும். குறிப்பாக செவ்வாய் மறுநாள் மாலை 4 மணிக்கு சரியாக இது காற்றில் இணைந்து சிறப்பிக்கும். மற்றும் பண்பலை வரிசையிலும் செவ்வாய் இரவு 2வது மணி பொழுதில் கேட்கலாம். நன்றி திரு யோகரட்னம் அவர்களை, தொடர்ந்து சந்திப்போம். உற்சாகங்கள் பெருகட்டும். நன்றி, வணக்கம். நேர்களோடு இணைந்திருந்த லண்டன் தமிழ் வானொலி நக்ரஷா ரேடியோ FM 92 பண்பலை வரிசை டேப் வரிசை இடம்பெற்றிருந்த தகவல் சாலை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஒலிபரப்புகளும் நிறைவுக்கு வந்து தொடர் ஒலிபரப்புகள் 24 மணி நேர லண்டன் தமிழ் ரேடியோ .net தொடர்ந்து உறவுகள் இணைந்து கேட்கலாம். மீண்டும் நேரலையில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.